ஒரு 2 நாளைக்கு முன்னாடி விஜயகாந்த் இரங்கல் கூட்டத்திற்கு வடிவேலு வருவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வீடியோ போட்டதோடு நிற்காமல் வடிவேலு தொடர்புடைய சில நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவங்க எல்லாருமே சேர்ந்து சொன்ன ஒரே வார்த்தை வரமாட்டார் அப்படிங்கிறது தான். என்னடா இப்படி ஒரு அரகண்டான மனுஷனா அப்படின்லாம் மேலும் அப்படி மெல்ல மெல்ல விசாரிக்கும் பொழுது பல சுவாரஸ்யமான தகவல் கிடைச்சிது. அதில் முக்கியமாக ஒரு தகவல் கிடைச்சிது, வடிவேலு ஏன் கூலிங் கிளாஸ் போட ஆரம்பித்தார் அப்படிங்கிறது. அந்த தகவல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோனுடைய கடைசியில் சொல்கிறேன். ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்குது வடிவேலுடைய கூலிங் கிளாஸ் பின்னடியில். ஓகே, இப்போது விஜயகாந்த் அவருடைய கேரக்டர், அவருடைய மனிதாபிமானம், எல்லாருக்கும் நல்லவருங்கிற பேரை எடுத்தது, எல்லாத்தையும் தாண்டி ஒரு வள்ளல்ங்கிற பேர் அவருக்கு இருக்குது. இந்த பக்கம் அப்படியே வடிவேலு அவர் எப்பேற்பட்டவருங்கிறத அவரோடு நடித்த பல பேர் இன்றைக்கி பல தளங்களில் உட்காந்து வீடியோ பேட்டிகளாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதை பற்றி பெருசாக விவரிக்க வேண்டாம். ஆனால் சில சம்பவங்களை இங்கே சொன்னோம்னா ரொம்ப சரியாக இருக்கும்னு தோணுச்சு. முதல் சம்பவமாக நான் சொல்கிறேன். விஜயகாந்த் திருமணம் மதுரையில் தமுக்கம் மைதானத்தில் நடந்துச்சு. விஜயகாந்த் எப்பேற்பட்டவருங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது முக்கியமாக அங்கே உணவை அவர் மற்றவர்களுக்கு வழங்குகிற அந்த அன்பு, அந்த தயாள உள்ளம், தாராள குணம், இதை தான் திரும்ப திரும்ப சொல்லுவோம். அப்போ அவருடைய திருமணத்திற்கு அந்த விருந்து எப்படி இருந்திருக்குங்கிறத ஒரு சின்ன கற்பனைக்கே விட்டுடுறேன். பெரிய தலவாழை இலை, அது அந்த இலையினுடைய லெங்க்த்தே ஒரு ஆள் உயரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இலையில் தான் அந்த விருந்தை நடத்தணும் அப்படின்னு விஜயகாந்த் விரும்பினாராம். தமுக்கம் மைதானத்தில் நடந்த அந்த திருமணம், தமுக்கம் மைதானத்தில் ஒரு பக்கம் விருந்து நடந்தால் கூட மதுரையில் இருக்கிற எல்லா கல்யாண மண்டபங்களையும் புக் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லா திருமண மண்டபங்கள்லேயும் இந்த விருந்து பரிமாறப்படுது. விஜயகாந்த் கல்யாணம் எங்கேயோ நடக்குது, ஆனால் மதுரையில் இருக்கிற எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கிற, மதுரையில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு கல்யாண மண்டபத்தில் விஜயகாந்த் திருமணத்தை ஒட்டி விருந்து நடக்குது. அந்த பகுதி மக்கள் சாப்பிட்றாங்க. ஸோ அப்படி மதுரையையே கோலாகலமாக்கிய ஒரு திருமண நிகழ்வாக அன்னைக்கு அது இருந்திருக்கு. அதற்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாரு, கல்யாணம் முடிஞ்ச உடனே பிரேமலதாவும் அவரும் ஒரு திறந்த காரில் ஏறி மதுரையில் இருக்கிற எல்லா தெருக்களையும் சுற்றி வந்திருக்கிறாங்க. பல ஊர்களில் 2 பக்கமும் நின்று அந்த பல தெருக்களில் விஜயகாந்தை அந்த தம்பதி சமேதராக பார்த்த ஜனங்க பூமாலை பூத்தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறாங்க, வாழ்த்தியிருக்கிறாங்க, ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி ஒரு திருமணத்தை தன் ஊரில் தன் மக்களுக்காக நடத்தி காட்டினார் விஜயகாந்த். அப்படியே இன்னொரு திருமணம் நடக்குது மதுரையில். யாருடைய திருமணம் அப்படின்னா வடிவேலுவின் மகள் திருமணம் நடக்குது. இதில் வடிவேலு ஒரு சிறந்த தகப்பனாக இருந்திருக்காரு. அது இந்த இடத்துல நம்ம சொல்லணும். என்னென்னா, இவ்வளவு சொத்து சுகம் இருக்குது, பிள்ளைங்க படித்த வரைக்கும் போதும் அப்படின்னு நினைக்காம அவருடைய 3 பெண்களையும் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக மாற்றிருக்கிறார். அவ்வளவு படிக்க வச்சுருக்கிறார் அவர். இப்போ அதில் ஒரு பெண்ணுக்கு திருமணம். இப்போ மதுரையில் கல்யாணம் நடக்குது. இப்போ என்னென்னா, இந்த திருமணத்திற்கு ரஜினி, கமல், அஜித், விஜய், இன்னும் திரையுலகத்தை சார்ந்த எல்லாரையுமே அழைக்கணும் அப்படின்னு வடிவேலு சார்ந்தவர்கள் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் சொன்னாராம், அவங்களுக்கெல்லாம் இன்விடேஷன் வச்சா கிளம்பி வந்துடுவாங்க, ஆனால் அவங்கள நம்ம வரவேற்று அவங்களுக்கு ஹோட்டலில் ரூம் போட்டு முறவாசல் செய்கிற வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது. யாருக்கும் திரையுலகத்தை சார்ந்தவர்களுக்கு இன்விடேஷன் கிடையாது, அரசியல் உலகத்தை சார்ந்தவர்களுக்கு இன்விடேஷன் கிடையாது, வெறும் சொந்த பந்தங்கள் தான் இதுதான் வரும் அப்படின்னு சொன்னோடனே இப்போ அவங்களுக்கே ஒரு ஷாக் ஆகிருக்கு. நம்ம சொந்த பந்தங்கள்லாம் அப்படி சூழ்ந்து நின்னால் அந்த மேடையே ஒரு பளபளப்பாக இருக்காது, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு தொடர்ந்து கேட்கும்போது, என்னத்தையாவது பண்ணுங்கய்யா, எனக்கு இந்த நடிகர்கள் கூட்டமே வரக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டாராம். சொன்ன மாதிரியே யாருக்குமே அவர் அழைப்பு வைக்கல. ஓகே, இப்போ இந்த மேடை பியூட்டிக்காக ஏதாவது பண்ணி ஆகணுமே. அப்போ கூட இருக்கிற நண்பர்கள்லாம் சேர்ந்து, எல்லாமே திரைத்துறையை சார்ந்தவர்கள் தானே, அப்போ ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரிச் அங்கிள், ரிச் ஆண்டிஸ் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்களாம் அந்த ஷூட்டிங்கில் அட்மாஸ்பியரில் நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 20-30 பேரை அப்படியே கொலாப்ஸாக பிடிச்சிட்டு இந்த மேடையில் அங்கங்கே நிற்க வச்சு வீடியோ எடுக்கும்போது ஒரு விஷுவல் பியூட்டிக்காக நிற்க வச்சுருக்காங்க. இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. நான் சாப்பாட்டு விஷயத்துக்கு வரேன். அந்த கல்யாண மண்டபத்தில் உணவு செக்ஷன் இருக்கு இல்லையா, வடிவேலு 2000 பேருக்கு மட்டும்தான் பணம் கொடுத்துருக்கிறாரு.
அவங்க வழக்கமாக எப்போவுமே தெரியும், 2000 பேர் சாப்பாட்டுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா மேற்கொண்டு ஒரு 500 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் அந்த பந்தி பரிமாறுவாங்க அந்த தொழிலாளர்கள். ஸோ இப்போ 2400 பேர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆனால் வடிவேலு ரசிகர்கள் கூட்டம்னு ஒரு 1500 பேர் வந்துட்டுருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் சாப்பாடு சாப்பிட்டே ஆகணும்னு நிற்கும் பொழுது இப்போ அந்த சமையல்காரர் வந்து கேட்குறாராம், சார் ஒரு 1500 பேர் எக்ஸ்ட்ரா நிற்கிறாங்க, என்ன பண்ண சொல்கிறீங்க, என்ன சமைச்சு போட்டுறவா அப்படின்னு கேட்டால், நான் 2000 பேருக்கு தான் காசு கொடுப்பேன், நீ போட்டால் போடு போடாட்டி போன்ட்டாரான் வடிவேலு. இப்போ கடைசியாக என்ன நடந்ததுன்னா, எலி படத்தின் தயாரிப்பாளர் இங்கே இருந்திருக்கிறார். அவர் வந்து சரிண்ணே நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சமையல்காரர்கிட்ட 1500 பேருக்கு நீங்கள் சமைங்க, அந்த பணத்தை நான் தனியாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அப்படி தான் ரசிகர்களை சாப்பிட சொல்லியிருக்கிறார். ஸோ இதுதான் விஜயகாந்துக்கும் வடிவேலுக்குமான வித்தியாசம். ஓகே, இப்போ வந்து அந்த கண்ணாடி மேட்டருக்கு வருவோம். இப்போ விஜயகாந்துக்கும் வடிவேலுக்கும் பெரிய ரைவல் ஆயிடுச்சு, பெரிய மோதல். விஜயகாந்தை உண்டு இல்லைன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டார் வடிவேலு. முக்கியமாக பொது மேடைகளில் திமுக மேடைகளில் ஏறி விஜயகாந்தை பற்றி அவர் பேசிய அவ்வளவு வார்த்தைகளும் யூடியூப்பில் இருக்குது. ஒரு குடிகாரன் ரொம்ப ரொம்ப மோசமாக இழிவாக பேசி அப்படியே வந்து விஜயகாந்த் ரசிகர்கள்லாம் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. என்னையா இருந்தாலும் இப்படி பேசிகிட்டு இருக்காரு, கேப்டன் ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு. அப்போ தான் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, அப்போ அவன் ஏதோ பொழப்புக்கு பேசுகிறான் விடுங்கய்யா அப்படின்ட்டாரான். இப்படியே நடந்துகிட்ருக்கு. இந்த சூழ்நிலையில் வடிவேல் வந்து அவருக்கு ஒரு டவுட் வருது. நாம் வந்து ஊருக்கு போகிறதுக்கு அடிக்கடி ஏர்போர்ட்டுக்கு போகிறோம், அதே ஊருக்கு போகிறதுக்கு தான் விஜயகாந்தும் ஏர்போர்ட்டுக்கு வராரு. அப்போ எதிரெதிரே சந்திச்சுக்கிட்டோம்னா ஒரு தர்ம சங்கடமான சூழல் வருமே, இதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு வடிவேலு கேட்கும்போது நண்பர்கள் சில ஆலோசனை சொல்லியிருக்காங்க. அண்ணே ஒன்று பண்ணுங்கண்ணே, கூலிங் கிளாஸை போட்டுருங்க, கூலிங் கிளாஸை போட்டால் எதிரில் பார்த்தா கூட அப்படியே கண்டும் காணாத மாதிரி போயிடலாம். இப்போ நீங்கள் ஒருத்தரை பார்த்துட்டு பார்க்காம போகிறதுங்கிறது வெறுங்கண்ணால் பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடலாம், அடா இப்போ தான் நான் நம்மளை பார்த்தேன் அப்படின்ட்டு. ஆனால் கூலிங் கிளாஸை போட்டிங்கன்னா நீங்கள் பார்த்ததே தெரியாது அப்படின்னு ஒரு ஐடியாலாம் கொடுத்துருக்காங்க. அடடா இது நல்லா இருக்கேன்ட்டு அன்னைக்கு கூலிங் கிளாஸ் போட ஆரம்பித்தவர் தான் வடிவேலு. அவர் எதற்காக பயந்தாரோ அது நடந்துருச்சு. சென்னை ஏர்போர்ட்டில் 2011 இவர் தாறுமாறாக மேடைகளில் திட்டுறாரு, பேச்சுவார்த்தை இல்லாமல் போச்சு 2 பேருக்கும். 2012 சென்னை ஏர்போர்ட்டில் விஜயகாந்த் வராரு, வடிவேலு போகிறாரு, எதிரெதிரே சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்படியே கண்டும் காணாத மாதிரி வடிவேல் பம்முவார்ல படத்தில். ஸோ அது மாதிரி அப்படி பம்மி இருக்கிறாரு விஜயகாந்த். சும்மா இல்லை, என்ன வடிவேலு நல்லா இருக்கியா அப்படின்னா ஷாக் ஆகிட்டாரான் வடிவேலு. அப்படி விஜயகாந்த் கூப்பிட்டு பேசுவார்னு வடிவேலு நினச்சே பார்க்கல. கேப்டன் நல்லா இருக்கேன் கேப்டன் அப்படின்னு கும்பிட்டுட்டு அப்படியே டக்குன்னு அந்த இடத்த விட்டு கிராஸ் பண்ணி போயிருக்கிறாரு. இவ்வளவு சண்டைக்கு பிறகும் விஜயகாந்த் பேசுவாருங்கிறது விஜயகாந்தோடு வந்தவர்களுக்கே பயங்கரமான ஷாக்கு. என்னண்ணே நீங்கள் போய் அவன்கிட்ட இதெல்லாம் யோ விடியா, அவன் ஏதோ பாவம் பேசுகிறான் விடியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் அப்படியே கேஷுவலாக சிரிச்சுட்டு போயிருக்கிறாரு. இதற்கப்புறம் சில தினங்களில் நடந்த இன்னொரு சம்பவம், சென்னையில் சாலிகிராமத்தில் காவேரி தெருன்னு ஒரு தெரு இருக்குது. அதையொட்டி தான் வடிவேலு வீடும் விஜயகாந்த் வீடும் இருக்குது. இப்போ விஜயகாந்த் அந்த வீட்டிலேருந்து காவேரி தெரு வழியாக காரில் வந்துக்கிட்டு இருக்காரு. எதிரில் வடிவேலுடைய காரு போகுது. 2 பேர், அது குறுகலான தெரு, 2 காரும் வந்து மாறி போகணும். இப்போ சில வண்டிகள் குறுக்க நிற்கிது, இப்படி எதிரெதிரில் நிற்கிறாங்க. முன் சீட்டில் வடிவேலு, அந்த பக்கம் முன் சீட்டில் விஜயகாந்த். இப்போ விஜயகாந்தை பார்த்த வடிவேலு பதறிட்டார். ஏற்கனவே ஏர்போர்ட்டில் என்ன வடிவேலுன்னாரு, இப்போ கண்ணாடியை திறந்து என்ன பண்ணிட்டாருன்னா பெரிய வம்பா போயிருமேன்ட்டு டிரைவர்கிட்ட ஏய் வண்டியை பின்னாடி எடுப்பா, அவர் போட்டு வண்டியை பின்னாடி எடுப்பா அப்படின்னு இருக்காரு. அதற்குள் விஜயகாந்த் செய்தது தான் பெரிய மனுச்சத்தனம். டக்குன்னு விஜயகாந்த் அவரு காரை பின்னாடி எடுக்க சொல்லி வடிவேலு காருக்கு வழி விட்டுருக்கிறாரு. இப்படியெல்லாம் நடந்திருக்கு. அதாவது வடிவேலு எவ்வளவு வன்மமாக இருந்தாருங்கிறத ஒரு முறை கூட தன் மண்டையில் ஏற்றிக்கொள்ளாதவர் தான் கேப்டன் விஜயகாந்த். இந்த நேரத்தில் வடிவேலுவனுடைய அரசியல் வைராக்கியத்தையும் நம்ம சொல்லியாகணும். அவர் வந்து அந்த ஒரு கொண்ட கொள்கையில் எவ்வளவு ஸ்ட்ராங்காக நிற்பார் அப்படிங்கிறத சொல்லணும்ல. இப்போ ஒருவேளை விஜயகாந்த் அரசியலில் ஜெயிச்சு இப்போ இந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அந்த கட்சி அப்படியே வந்து கூண்டோடு விஜயகாந்த் கட்சியில் இணைந்து, அல்லது இவர் தேமுதிகவை அதிமுகவில் இணைத்து ஒரு தலைமையின் கீழ் அப்படி வந்திருந்தாருன்னா ஒருவேளை விஜயகாந்த் முதல்வர் ஆயிடுவாரோ அப்படின்னு நினச்சி வடிவேலு தன்னுடைய ஆட்டிடியூடை மாற்றிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 2011 தேர்தலில் அவ்வளவு முழக்கமிட்டவர் திமுகவுக்கு ஆதரவாக
அதே 2011 தேர்தலில் திமுக தோற்ற பிறகு சில நாட்களில் வடிவேலு செஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஜெயலலிதா அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில், அம்மா, நான் திமுக மேடைகளில் பேசுனது ஒரு வற்புறுத்தலின் பேரில் தான், நானாக விரும்பி பேசலை. நான் ஏதாவது தவறு செஞ்சுருந்தா என்னை மன்னிச்சிங்க. நான் உங்களை சந்திக்க ரொம்ப ஆசைப்பட்றேன். எனக்கு ஒரு முன் அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் விளக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறார். ஆனால் அந்த கடிதத்திற்கு ஜெயலலிதா அம்மா பதிலே சொல்லலை, கண்டும் காணாமல் தூக்கி போட்டாங்க. இதுதான் நடந்திருக்கு. அப்போ வடிவேலுனுடைய அரசியல் வைராக்கியம் எப்பேற்பட்டதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த கண்ணாடி ரகசியத்தை நான் சொன்னேன். ஆனால் அந்த கண்ணாடி இன்றளவும் வடிவேலுக்கு பயன்படுது. விஜயகாந்த் மறைந்து இன்னும் பல வருடங்களுக்கும் அந்த கண்ணாடி அவருக்கு பயன்படும் போல இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி சொந்தங்களை சம்பாதிக்கணும்னு நினைக்காம யாரையெல்லாம் தவிர்க்கணும்னு மனசு நினைக்குது பார்த்தீங்களா, அப்போல்லாம் அந்த கண்ணாடி கண்டிப்பாக அவங்களுக்கு தேவைப்படும்.